ச்சே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த சீனியர் இப்படி பண்ணுவாங்கன்னு. என்கிட்ட வந்து எத்தனை தடவை நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் நான் நினச்சேன் என்னை அவ்வளவு லவ் பண்ணுறாங்க, என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. ஆனால் இப்போதானே தெரியுது இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. என் பின்னாடி எப்படியெல்லாம் சுற்றி நான் லவ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சும் துரத்தி துரத்தி என் மனசை மாற்றி இப்போ இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டான். இனி இவனுக்கு என்ன மரியாதை? என் காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் இவன். இவன்கிட்ட போய் நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன். ச்சே, இனி இவனை நினச்சி நான் ஏன் சோகமாக இருக்கணும்? அவன் என்னை தூக்கி எறியறது, நான் அவனை தூக்கி எறிகிறேன். இனி ராக்கின்ற பேரு என் வாழ்க்கையில் இல்லை. அவனுக்காக நான் இதுக்கு வருத்தப்படணும்? எப்படியோ போய் தொலையட்டும். ஹாசினிமா, என்னப்பா? என்னம்மா உங்க அம்மா என்னென்னமோ சொல்றா? அந்த பையன் உன்னை ஏமாத்திட்டானாமே, என்னடா இதெல்லாம்? விடுங்கப்பா, அந்த கதையை விடுங்க. வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இல்லடா, அது எப்படி? உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? நீயும் அவனை ரொம்ப விருப்பப்பட்ட இல்லடா? இப்ப என்னாச்சு? விடுங்களேன்ப்பா, எனக்கும் அவனுக்கும் ஒத்து வராது. வேண்டாம், விடுங்க. இல்ல, வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டானாமே, உங்க அம்மா சொன்னா? ஆமாப்பா, அவன் சரியில்லை, விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அது எப்படிம்மா? உனக்கு ஆசையை காமிச்சிட்டு உன் மனசுக்கு எடுத்துட்டு அது எப்படி அவன் அவ்வளோ ஈஸியா போயிட முடியும்? இதை அப்பா சும்மா விட மாட்டேன், என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஐயோ அப்பா, வேண்டாம்ப்பா. உண்மையான அன்பு இருந்தா சரி, இல்லாதவங்கிட்ட போய் எதுக்கு கேட்கணும்? எனக்கு என்ன பிச்சை போடுறேன் நான் வாழ்க்கையை? அப்படியேப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, நீங்கள் யாரை காமிச்சாலும் சரி, அவங்களே நான் கட்டிக்கிறேன். இப்போதைக்கு இந்த பேச்சை விடுங்க. என் படிப்பை நான் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன், அப்புறமா பார்க்கலாம். என்னடா? ஆமாப்பா, நீங்கள் யாரை கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். சரியா? உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? என்னமோ போடா. பா, இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா. எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ கஷ்டப்படுறத நினைச்சுதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா, எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லைப்பா. அவனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிச்சே, இது நல்லது தானப்பா. ம், நீ சொல்றதும் சரிதான். சரி, இதை விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்க. நீ இத நினைச்சு எதுவும் வருத்தப்படலையே? சீச்சி, அவனுக்காக நான் எதுக்குப்பா வருத்தப்படணும்? எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அவனை நினச்சி நான் வருத்தப்படுவேனா? அதெல்லாம் எதுவும் இல்லை, போங்க. சரிடா. ஆமாம், எங்கே சம்மந்தி? உங்கள் வீட்டுக்காரையே காணோம். அது ஒன்றும் இல்லை, ராக்கி வீட்டை விட்டு போனதுலேருந்து அவர் மனசே வெறுத்துட்டாரு. ஸ்ரீயா உங்கள் வீட்டில் தான் தங்கிக்கிறாரு. ஐயோ, எதுக்கு அங்கே தங்குறாரு? உங்கள் ஸ்ரீயா உங்கள் அப்பாவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, வெளியே வாங்கிக்கின்னு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்குமா? என்ன செய்யறது சம்மந்தியம்மா? அவருக்கு இங்கே எந்த ராக்கி ஞாபகமாகவே இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாரு. அதான் சரி அங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கிருத்திகா, இப்போ பரவாயில்லையாடா? ஸ்ரீ சொன்னா அவனுக்கு ஜுரம்னு? ம், பரவாயில்ல பாட்டி. சரி, எங்கம்மா கிளம்பிட்ட இப்போ? உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? இல்லை பாட்டி, வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் போகணும். தனியாக போவதுடா, ஸ்ரீயை கூப்பிட்டுன்னு போ. பாட்டி, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, தனியாகவே போயிட்டு வந்துடுவேன். எதுக்கு? முந்த நேற்று போயிட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தே அந்த மாதிரி பண்ணுறதுக்கா? திருப்பி எங்கன்னா போயிடுறதுக்கா? பாட்டி. கிருத்திகா, சும்மா பொண்ணு பொண்ணுன்னா போதுமா? அவளுக்கு என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கவனிச்சியா? உடம்பு சரியில்லையா? என்ன கிருத்திகா, உடம்பு சரியில்லையா? வா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். உங்கள் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா? கிருத்திகா, நான் நாடகம் பண்ணுறேனா? ஆமாம், நீங்கள் தான். இந்த மாதிரி நாடகம்லாம் என்கிட்ட வேண்டாம். கிருத்தி, அம்மாடா, அப்படியெல்லாம் பேசாத. அம்மாவா? இவங்களுக்கு போய் நான் பொண்ணாக பிறந்தனே, அதை நினச்சி ரொம்ப அவமானப்படுறேன். கிருத்திகா, அப்படியெல்லாம் பேசாதடா.
உங்களுக்கு எதுவும் தெரியாது பாட்டி. தெரிய வரப்போ இவங்களை இங்கே வச்சுக்குவீங்களா இல்லையான்னே டவுட்டு. ஏன் என்ன ஆச்சு? மறுபடியும் என்ன பண்ணா? இப்போ ஒன்றும் பண்ணல. ஒரு காலத்தில் இவங்க பண்ண பாவம் இப்போ குட்டி போட்டிருக்கு. என்னடி என்ன புரியாத மாதிரி பேசுகிற? இப்போ புரியாது. புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் பாட்டி. கிருத்திகா, என்ன மாமா? உள்ள வா. என்னாச்சு? ஏன் இவன் இவ்வளோ கோவப்படுறான்? அண்ணா, டேய் என்ன நடக்குதுங்க? என்னாச்சு அர்ஜுனுக்கு? ஏன் அவ்வளோ கோவமா போனா? எங்க பாட்டி அண்ணா? அதோ உள்ள கிருத்திகாவை உள்ள கூப்பிட்டுன்னு போனா. என்னப்பா பிரச்சனை? கிரிஷ், என்ன ஆச்சு கிரிஷ்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன ஆச்சு இவனுங்க ரெண்டு பேருக்கும்? அண்ணே, என்ன அண்ணே இந்த மாதிரி பண்ணிட்டியே? என்னம்மா, நான் என்ன பண்ணேன்? உனக்கும் புள்ளிக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இல்லைண்ணே, போய் போய் அந்த குழந்தை அதை போய் டவுட் படுறோன்னு சொல்லிட்டியேண்ணே. இந்த விஷயம் மட்டும் தமிழுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். இங்கே பாரு கிலாண்டேஸ்வரி, இதுக்கே நீ பயந்தியனா? இன்னைக்கு எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி? இல்லை நீ 1000 தான் இருந்தாலும் நம்ம அப்படி சொன்னது தப்பு தானே. இப்பனா உனக்கு என் பொண்ணை மருமகளை ஆக்கிக்கிற ஐடியா இல்லை அதானே? ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலைண்ணே. என்னத்த பாட்டியாக போறீங்கன்னு தெரிஞ்சோன்னே மருமக பக்கம் சாஞ்சிட்டிங்களா? இல்லை ஸ்வேதா, எனக்கு என்ன பயம்னா இதை உடனே தமிழ்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் வரைக்கும் போகாதுமா. எப்படி என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஆள் சொன்னதை பாத்தியா? இனி என்ன ஆனாலும் சரி என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான் தானே? இந்த விஷயத்த தமிழுக்கு சொல்லிட்டா? சொன்னா சொல்லின்னு போட்டோம். சொன்னா என்ன, நம்ம ஒன்றும் பண்ணல, எல்லாம் அவங்க தான் வேணும்ன்ட்டு பண்ணுறாங்கன்னு அவங்க மேலேயே பழிய போட்டுட்டா முடிஞ்சிச்சு. இங்கே பாரு அகிலாண்டேஸ்வரி, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். என் பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சும்மா அப்படி இப்படின்னெல்லாம் மழுப்பாத. அண்ணி என்ன நீ இப்படி பேசுறீங்க? என் ஆசை என்னன்னு உங்களுக்கு தெரியாது? அப்புறம் ஏமா இப்படி பயப்படுற? அண்ணா, என் பயம் எதுக்குன்னு உனக்கு புரியாதா? அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தானே, சரியான முரடன். அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சிருக்கான். அந்த பொண்ணு மேலே உயிர் வச்சா அப்போ ஏன் பொண்ணோட வாழ்க்கை? அத்தை, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ. இல்லடி மருமகளே, கொஞ்சம் பயம். அந்த பொண்ணை நினச்சி இல்லை, என்ன நினச்சிதான் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டா. அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப மாட்டாரு, நான் இருக்கிறேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்பா இப்போ உள்ளே வாங்க. அம்மா பயங்கர தலைவலி, போய் காஃபி எடுத்துட்டு வா. ம் சரிடி. 1000 தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அண்ணா அப்படி சொன்னது தப்பு தானே. அது என் பையனோட வாரிசு தான். நானே என் பையனோட வாரிசை இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு வந்துட்டேனே. ஐயோ எனக்கு மனசு கொஞ்சம் கூட ஆற மாட்டேங்குது. கடவுளே, இந்த விஷயம் தமிழ் வரைக்கும் போகக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், அம்மான்னு கூட பார்க்க மாட்டான், வீட்டை விட்டு துரத்திடுவான். இல்லைனா என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் என் அண்ணனையும் விட முடியல. எல்லாம் ஏன் நல்லதுக்கு தானே பண்ணுறான். சரி போட்டோம் விடு. என்ன மாமா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவம்? உனக்கும் ராக்கிக்கும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லையே மாமா. யாரை காப்பாத்த இந்த பொய்? நான் நான் என்ன போய் சொல்கிறேன்? என்ன மாமா நீங்கள்? கிருத்திகா, என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மாமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை எங்க யார்கிட்டயும் சொல்லணும்னு உனக்கு தோணல. ஏன் கிருத்திகா, நீ ஏன் அங்க போன? மாமா அது அது வந்து இந்த விஷயத்த மறைக்கிற அளவு பெரிய மனுஷி ஆயிட்ட நீ. அட்லீஸ்ட் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் இல்ல? இல்லனா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமே.
ஏன் நாங்கெல்லாம் உனக்கு அவ்வளோ வேண்டாதவங்களா போயிட்டோமா? என்னன்னு சொல்றீங்க மாமா? இதை நான் எப்படி யார்கிட்டயாவது சொல்ல முடியும்? ராக்கி மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு தானே நீயும் உங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டீங்க, அதான் நிறைவேற்றிட்டான்னு சொல்கிறாங்க. இந்த அசிங்கத்தை நான் எப்படி சொல்லுவேன்? கிருத்தி, ஐம் சாரி கிருத்தி. உன்னை பார்த்துக்கிறேன்னு பெருசாக சொல்லிட்டேன். ஆனால் உன்னோட சேஃப்டியில் நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. என்னவே இருக்கட்டும், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணுறதுக்கு? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். சரி, நீ சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்களே சொல்லுங்க மாமா, என்ன செய்யட்டும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாமா, ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாம் உன் சம்மதம் தான். கிரிஷ், நீ என்ன சொல்கிற? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? எனக்கு ஓகே தான். ஆனால் அவன் ஒத்துக்கணுமே. அவன் என்னடா ஒத்துக்கிறது? ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணியிருக்கான், பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான். அவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போட்டோம், நானே அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறேன். நீ பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக முடியும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி மாமா.